ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியா பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் பேக்கெட் பால், பியூரான மில்காக வாங்கியிருக்கேன். நம்ம சும்மா சாதா மில்க் வாங்காமல் இந்த மாதிரி நல்லா பசும்பால் வாங்கியிருக்கேன். இப்போ எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெய் பேக்கெட் கட் பண்ணி காய்ச்சிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு இருக்கோம். நல்லா காயட்டும். எப்பயுமே நம்ம பால் காய்ச்சோம்னா அந்த மாதிரி நல்லா காயட்டும். காஞ்சக்கப்புறம் காமிக்கிறேன். பால் நல்லா லைட்டாக ஓரமாக பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தயிர் விடலைன்னா விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சப்பழம் விடுறதுனாலும், எலுமிச்சப்பழம் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது விடுறதுனாலும் விடலாம். இந்த மாதிரி விட்டு கிளறிண்டே இருக்கும், நல்லா திரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணணும். இவ்வளோதான், சிம்பிள் தான். ரொம்ப வெறும் பால் இல்லை எலுமிச்சப்பழம் ஆர் தயிர், இது ஏதாவது 2 பொருள் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து நம்மளே ஆற்றுலேயே ரெடி பண்ணிடலாம். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா குறைஞ்சி கிடையவே கிடையாது. இது வந்து வெறும்னா பால் மட்டும் ஒரு 40 ரூபா பேக்கெட் வாங்கி நம்மளே ஹோம்மேடாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஹோம்மேடு பன்னீர் எல்லாமே வந்து ஒரு பியூராக இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறா. ஃபுல்லாமே கெமிக்கல்ஸ் கலந்து தான் இருக்குது, நேச்சுரலாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க. டைம் ஒதுக்கின்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பெட்டராக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, மேலே வந்து இந்த மாதிரி வந்து அந்த கெட்டிமாக வந்துடணும், கீழே பாதி வந்து தண்ணியாக ஆகிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஆனால் அடுப்பு கொஞ்சம் சின்னதுலேயே வச்சுக்கோங்க. சின்னதுலேயே வச்சு அந்த 2 ஸ்பூன் வந்து தயிர் விட்டணும். விட்டதும் இந்த மாதிரி ஆகிடும், திரிஞ்ச மாதிரி ஆகிடும் பால் எல்லாமே. இப்போ இது வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஷேப் வேணுமோ, எனக்கு வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு ஓவல் ஷேப் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் சம்பளம் வேணால் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப் சம்பளம் வேணால் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இடிக்கிற கல். எதுக்குன்னா இது மேலே வச்சு டைட்டாக மூணா தான் இந்த மாதிரி நல்லா அமுக்கிட்டு வரும், அதுக்காக தான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து மொத்தமாக அதில் கொட்டும் போது தண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும். தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், அது எதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி ஒயிட் துணி போட்டுக்கோங்க. இப்போ அதை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா காட்டன் துணியை போட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த பன்னீர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை விடுறேன். இப்போ நம்ம விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கோ, மெதுவாக. இந்த தண்ணியை ஏன் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, இந்த தண்ணியை தான் வந்து நம்ம பூரி சப்பாத்தி போடுவோம்ல, அதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்கு பேர் வந்து வேவ் வாட்டர். சாஃப்டாக இருக்கணும்னா சப்பாத்தி பூரி பிசையும் போதெல்லாம் மாதிரி மெதுவாக விடுங்க, தெளிச்சிரும். இப்போ நம்மளோட பன்னீர் இதுதான். எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா, அந்த ஷேப் வரக்காக தான் நம்ம இதுலையா போட்டு மூடி வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் நல்லா இறுக்கிடுத்துனா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன்னா, இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி இதை போட்டு அமுத்தி வைக்க போகிறேன். இதான் வேலையை முடிஞ்சுது. இப்போ தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா நல்லா புழிஞ்சுருங்கோ. தண்ணியோடு போட்டால் அப்புறம் பன்னீர் வராது. அதுக்கு தான் 40 ரூபா வேலையோட சிம்பிளாக முடிஞ்சுது. இதுக்கு போய் நம்ம 80 ரூபா கொடுத்து 90 ரூபா கொடுத்து வாங்கி, ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு பன்னீர்னா தான் ரொம்ப பிடிக்கிறதா. அதனால் நான் இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நேச்சுரலாக பண்ணி சாப்பிட்றது அதுவும் வயிற்றுக்கு நல்லது தானே. ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணணும். புழிஞ்சுட்டேன் பண்ணணும்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் இது பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக ஆகிடும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அமுக்கின்ட்டேன்னா, இப்போ இதில் வைக்கிறத காமிக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் நல்லா இது பண்ணிட்டு நாங்கள் இந்த மாதிரி வச்சுட்டோம் பாருங்களா, நல்லா அமுக்கி ஃபுல்லாக. இந்த மாதிரி நீங்களும் வைங்க. இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிட் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம், அப்புறம் இதையும் சேர்த்து வச்சிடலாம். அப்போ தான் இன்னும் நல்லா வெயிட் தாங்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி அழகாக மூடிக்கோங்க. இப்படி தான் மூடணும், சரிங்களா? இப்போ நாங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அந்த மெத்தட் சரியாக வரல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து இந்த இதை போட்டுட்டு, ஏன்னா நாங்கள் ஷேப் பண்ணிட்டோம், தட்டி ஷேப் பண்ணிட்டோம். அதனால் இந்த வடிகட்டிலேயே இந்த ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு இப்போ அது மேலே வெயிட் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வெயிட் வைக்கணும். ஏன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சோம்னா மூடிக்கு தான் வெயிட் சேருது. மூடிக்கு வெயிட் சேர்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை.
பன்னீருக்கு தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அந்த மெத்தட் சரியாக வரல, எங்களுக்கு சரியாக வரல. உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி 1 மணி நேரம் கூட வெளியே, 1 மணி நேரம் ஆர் 2 ஹவர்ஸ் வெளியிலேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அப்போ தான் செட் ஆகும். புரியுறதா? இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி, இதை வந்து கிரேவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கு கூட. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுக்கலாம். இப்போவே ஃப்ரீசரில் வச்சா அது செட் ஆகாது. இந்த இது உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இல்லை, நல்லா அழகாக வேணும் அப்படின்னா பன்னீர் ப்ரெஸ்ஸுன்னு, அது பன்னீர் செய்கிறதுக்குன்னே அது விற்கிறா. அதை வாங்கி கூட நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கோ கமெண்ட்ஸில். அடுத்த டைம் நான் செய்யும் போது இன்னும் அழகாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய். இப்போ இந்த வீடியோட நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். அதாவது நான் அந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த பன்னீரை காமிக்கணும்ல, அப்போ தான் இது வந்து ஃபைனல் ஆகும். ஸோ நான் வந்து இந்த பன்னீர் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே மணி 1:30. நான் இப்போ எடுக்கும் போது மணி 3:30. பார்த்தீங்களா, நல்லா தொட்டால் ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா, தான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இப்போயே செய்யறதுனா இந்த மாதிரி ரெடி பண்ணி கோடு மாதிரி போட்டு பாக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை எடுத்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் இதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி மெதுவாக எடுங்கோ, உடையாமல் எடுத்து அப்படியே இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ரெடி. தெரியுறதா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா? இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சு பாருங்கோ. ஒன்று எலுமிச்சப்பழம் இல்லை தயிர் ஏதோ ஒன்று விடுங்கோ, போதும். வெறும் 40 ருப்பீஸில் நம்மளுக்கு மாற்றுக்கு தேவையான பன்னீர் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. அதே மாதிரி தப்பு இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். பேட் கமெண்ட்ஸ்னாலும் ஓகே, குட் கமெண்ட்ஸ்னாலும் ஓகே. ஐ வில் அக்செப்டட். ஓகே, பாய்.